Hello friends, welcome back to my channel. Welcome back to Learn Easy from Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் 3 டைப் ஆஃப் கோடிங்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் 1 லெட்டர் கோடிங், நம்பர் 2 நம்பர் கோடிங், நம்பர் 3 சிம்பிள் கோடிங். ஸோ ஒவ்வொரு மாடலும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ டைப் 1 லெட்டர் கோடிங். இந்த லெட்டர் கோடிங்கில் ஒரு வேர்டு ஸ்மால்ங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க. அதை இந்த மாதிரி ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. நான் 4 டைப் ஆஃப் கோடிங் எழுதியிருக்கேன். ஸ்மால்ங்கிற ஒரு வேர்டை டிஎன்பி எம்எம்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? கொஸ்டின் எப்படி வரும்னா, இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் ஸ்மால் இஸ் கோடட் அஸ் கொடுத்துருவாங்க. ஹவு எர்த் வில் பி கோடட். ஸ்மாலை இப்படி கோட் பண்ணுறாங்கன்னா எர்த்தை எப்படி கோட் பண்ணுவாங்க, அதான் கொஸ்டின் வரும். அதுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிங்களோ அதே ரிலேஷன்ஷிப் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கோடு கண்டுபிடிச்சிடலாம். எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நமக்கு ஏதாவது லிங்க் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் தருவாங்கள்ல, ரஃப் ஷீட் கொடுத்த உடனே ஆல்ஃபபெட்டை மேலே எழுதிடுங்க. இன்கேஸ் கொஸ்டின் பேப்பரில் கோடிங் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாங்கிறத விட டைம் சேவ் ஆகும். அந்த நேரத்தில் ஏபிசிடின்னு நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த பேப்பரை பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். சரி, இந்த இடத்துல ஸ்மால் டிஎன்பிஎம்எம்னு கோட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? எஸ்ஸுக்கும் டீக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இருக்குது. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டரு டி தான். ஸோ +1. எம்முக்கும் என்னுக்கும் +1. கரெக்டாக எம்முக்கு அடுத்து என் வருது. ஸோ +1. ஏக்கு அப்புறம் பி வருது +1. ஒரு 3 +1 வந்தோடனே எல்லாத்துக்கும் +1 நீங்கள் போட்டுடாதீங்க. ஒவ்வொன்றையும் கடைசி வர பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் கொஸ்டினில் 3 இதுக்கு +1 கடைசி 2 இதுக்கு -1 வந்தால் அதுதான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். அது என்ன ஃபஸ்ட்டு 3 மட்டும் +1 வருது நம்ம கேட்க முடியாது. அவங்க என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்களோ அந்த லாஜிக்கை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, LM +1. இந்த இடத்துல எல்லாமே +1ல் வருது. அப்போனா எர்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்கு அப்புறம் F, ஏக்கு அப்புறம் B, R, S, T, U, H, I. இதான் ஆன்சர். சரிங்க? ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ளஸ்ஸாக மைனஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே ரிலேஷன்ஷிப் இங்கே அப்ளை பண்ண போது உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கோடிங். சரியா? இனிமேல் நான் கோடிங்கு மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். இதை நீங்கள் இதே லாஜிக் அப்ளை பண்ணி சொல்யூஷன் கொடுத்துருங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு விஷயமே. இது ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா சொல்யூஷன் ஒன்றும் இல்லை, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சரி, அடுத்த கோடிங் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்மால் வந்து VPDOOன்னு கோட் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கு? ஏதாவது ரிலேஷன் இருக்கா? எஸ்ஸுக்கும் விக்கும் பாருங்க, SV நடுவில் 2 லெட்டர் வருது. ஸோ STUV 3 லெட்டர் ஆட் பண்ணோன்னா நமக்கு V வருது. ஓகே, எம்முக்கும் பிக்கும் MNOP again +3. ABCD +3. LO +3. LO +3. போன தடவை எல்லாத்துக்கும் +1 கொடுத்தாங்க, இங்கே நமக்கு +3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் +3 போட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸ்மாலை TLBKMனு கோட் பண்ணியிருக்காங்க. ST ஓகே +1. ML எல்லுக்கு அப்புறம் தான் M வரும். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் போகும்போது -1. ஓகே, ஏக்கு அப்புறம் B +1. கேக்கு அப்புறம் தான் L வரும். ஸோ இங்கே -1. எல்லுக்கு அப்புறம் M வரும். ஸோ இங்கே +1. இங்கே பார்த்தீங்களா சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? +1 -1 +1
ஆல்டர்னேட்டிவாக வருது. ஸோ அப்போ இங்கே நம்ம அதேமாரி ஆல்டர்னேட்டிவ் அப்ளை பண்ணணும். ஈக்கு அப்புறம் எஃப், ஏக்கு முன்னாடி என்னது, இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஏக்கு முன்னாடி இசட் வரும். ஓகே, ஆருக்கு அப்புறம் எஸ், டீக்கு முன்னாடி என்னது அகெயின் எஸ், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ. புரியுதா உங்களுக்கு? இந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறது தான் விஷயம். ஒன்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டோம்னா இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, எஸ் டி ஓகே ப்ளஸ் 1, எம் என் ஓ 2 இருக்கு ஓகே, ஏ பிசிடி ப்ளஸ் 3 ஓகே, எல் எம்என்ஓபி ப்ளஸ் 4, அப்போ இங்கே ப்ளஸ் 5. ஸோ ஸ்மால்ங்கிற ஒரு வேர்டை ஒரு சீக்வன்ஸில் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வரலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இந்த 4 டைப் தான் இருக்கா? இல்லை, 100 டைப் இதேமாதிரி கொடுக்கலாம். +2 +4 +6 +8 +10 கூட கொடுக்கலாம். எப்படினாலும் கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம அங்கே அப்ளை பண்ணிடலாம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சண்டேங்கிற வேர்டை அவங்க 3 டைப் ஆஃப் கோடிங், ஆக்சுவலி கொஸ்டினில் ஒரு டைப் தான் வரும். சண்டே இஸ் கோடட் அஸ் so and so, ஹவு சாட்டர்டே வில் பி கோடட் அஸ், என்ன வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு கோடு கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு வேர்டு கொடுத்து அதை எப்படி கோட் பண்ணுவாங்க, இல்லை கோடிக்கே கொடுத்துட்டு அதை டீகோட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஒன்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் 3 எக்ஸாம்பிள் சேர்த்து ஒரே வேர்டுக்கு நான் கொடுத்ததுனால நான் எழுதிருக்கேன். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் இப்படி வராது, உங்களுக்கு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போது சண்டேவை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் போனதில் எப்படி கண்டுபிடிச்சோம், ஒவ்வொருத்துக்கும் டேரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தோம். இங்கே அதுமாரி பார்க்கலாம். எஸ்ஸுக்கு இசட்டுக்கு எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? எஸ்ஸுங்க இசட் ரொம்ப கடைசியில் வருது. ஓகே, யூபிஎன்இ இல்லை, டைரெக்டாக அவங்க கொடுக்கல. சரி, எஸ்ஸுக்கு ரிலேட்டிவாக ஏதாவது இருக்கா? டி இருக்கு, எஸ் டி ஓகே, எஸ்ஸுக்கு அப்புறம் டி இங்கே இருக்கு, எவ்வளோ +1 ஓகே. யூக்கு அப்புறம் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? வி, யூவி +1, அப்புறம் என் ஓ +1, டிஇ +1, ஏபி +1, ஒய் இசட் +1. கிராஸ் சப்ஸ்டியூஷன் போனதில் டைரெக்டாக அவங்க சப்ஸ்டியூட் பண்ணாங்க, இங்கே கிராஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே +1 பண்ணியிருக்காங்க. இங்கே +2 +3 +4 என்ன லாஜிக் வேணால் அவங்க போடலாம். எந்த லாஜிக் வந்தாலும் அதுதான் நம்ம சொல்யூஷன்லையும் போட போகிறோம். ஓகே, அடுத்து சண்டேவை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். எஸ் ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே இல்லை, யூவி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, என் இல்லை, டி இல்லை, ஏபி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, எஸ்ஸுக்கு ரிலேட்டிவ் எதாவது இருக்கா? டி இருக்குது, எஸ் டி +1, யூவி +1, என் ஓ +1. ஸோ இந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 லெட்டரை கிராஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 3 லெட்டர் எப்படி பண்ணுறாங்க? டிஇ +1, ஏபி +1, ஒய்செட் +1. ஒருவேளை அவங்க 6 லெட்டர் வேர்ட் கொடுத்துருந்தா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கும் நம்ம மைண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் இதை நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா அதே தான் நம்ம வேறு எனி 6 லெட்டர் வேர்டு அவங்க கொஸ்டினில் கொடுக்கும் போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து 3rd டைப் எப்படி போடுங்க? சண்டே வந்து ஓடிடி ZZEன்னு போட்டிருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப்பு? 6 லெட்டர் வேர்ட் பாதியாக பிரித்து பார்க்கலாம். முதல் ஸ்ட்ரெயிட்டாக எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். எஸ்ஸுக்கு ஓக்கும் இல்லை, யூடி ஆமாம் இருக்குது, ரிவர்ஸில் வருது. ஓகே, என்னுக்கும் டீக்கும் இல்லை. ஸோ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். டிஇ ஓகே ஃபைன்.
எஸ்ஸுக்கு அப்புறம் டி வருது ப்ளஸ் ஒன். யூக்கு அப்புறம் டீயா இல்லை, டீக்கு அப்புறம் தான் யூ. ஸோ இங்கே மைனஸ் ஒன். என் ஓ ப்ளஸ் ஒன். ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். இந்த எப்படி வருது? டிஇ ப்ளஸ் ஒன். ஏஇசட் சொல்லியிருக்கேன். ஏக்கு முன்னாடி அது ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏக்கு முன்னாடி இசட் வரும். ஸோ இங்கே மைனஸ் ஒன். ஒய்க்கு அப்புறம் இசட் ப்ளஸ் ஒன். ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் கண்ட்ரி. சரியா, ஃபஸ்ட்டு 5 letter வேர்ட் பார்த்தோம், தென் 6 letter வேர்ட், இங்கே 7 letter வேர்ட். மோஸ்ட் ஆஃப் தி டைம் 7 letter வேர்டு வரப்போ வந்து ஸ்ப்ளிட் அண்ட் சப்ஸ்டியூட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. இங்கே சிக்கு அப்புறம் ஏதாவது என்ன ரிலேஷன் வருதுங்க? சி அண்ட் டி. ஓகே, ப்ளஸ் ஒன். ஓபி ஓகே ப்ளஸ் ஒன். யூவி ப்ளஸ் ஒன். என்என் ப்ளஸ் ஜீரோ, ஒரு சேஞ்சும் இல்லை. டிஎஸும் இங்கே மைனஸ் ஒன் ரிவர்ஸில் வருது. ஆர்கியூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 3 letters ப்ளஸ் ஒன்லேயும் சென்டர் அப்படியே போட்டுட்டு அடுத்த 3 letter மைனஸ் ஒன்லேயும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குல்ல? இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், நமக்கு ஆன்சர் முடிஞ்சது. சரி, அடுத்து அதே கண்ட்ரியை இன்னொரு டைப் ஆஃப் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சி வந்து இங்கே ரிலேட் வருதா? டி, சிஎன்டி ப்ளஸ் ஒன். ஸோ இந்த 3 கிராஸ் ஆனாலே நமக்கு எப்போதும் 3 ஸ்ப்ளிட் ஆயிரும். சரியா, ஓபி ப்ளஸ் ஒன். யூவி ப்ளஸ் ஒன். என்ஓ ப்ளஸ் ஒன். இது சென்டர். சென்டர் மட்டும் தனியாக அவங்க என்ன லாஜிக் வேணால் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம், மைனஸ் ஒன்னாக இருக்கலாம், ப்ளஸ் 5ஆக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஓகே, அப்புறம் டிஎஸ் மைனஸ் ஒன். எஸ்ஸுக்கு அப்புறம் தான் டி வரும். ஓகே, அப்புறம் கியூஆர் மைனஸ் ஒன். எக்ஸ்ஒய் தான் வரும் மைனஸ் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு 3 letter ப்ளஸ் ஒன் ஆகும், சென்டர் ப்ளஸ் ஒன் ஆகும், அடுத்த 3 letter மைனஸ் ஒன் ஆகும். அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதே லாஜிக் தான் நம்ம ஆன்சர்லையும் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்து லாஜிக் அவ்வளோதான் இருக்கா? இல்லை, இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, 100ல் ஒரு 2-3 டைப் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். இதே லாஜிக் கம்பேர் பண்ணி ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீயா இல்லை மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீயா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். லெட்டர் கோடிங்கில் இதுக்கு மேலே கிடையாது. செகண்ட் டைப் வந்து நம்பர் கோடிங். நம்பர் கோடிங்கில் ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க அண்ட் அந்த வேர்டுக்கு பதிலாக நம்பர்ஸை கோட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வில் பி ரீப்ளேஸ் பை அனதர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஆனால் நம்பர் கோடிங்கில் இந்த ஆல்ஃபபெட் வந்து நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவல் நம்பர் இருக்கும். ஸோ நம்பர் கோடிங் போடப்போ வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்ஸுக்கு நம்பரும் போட்டுக்கோங்க. நான் லெட்டர் கோடிங்கில் சொல்லியிருந்தேன், ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர் ஷீட்லன்னு. அது மட்டும் பத்தாது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் வருது வரலங்கிறது வேறு விஷயம். பட் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களே, ரஃப் ஷீட் தருவாங்களே, ரஃப் ஷீட்டில் நமக்கு மறந்துடும். சரி, ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் உடனே எழுதி வைப்போம். சரியா, அந்த ஃபார்முலாஸோடு சேர்த்து இந்த ஆல்ஃபபெட் நம்பரையும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்தியா வந்து 914491 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ரிலேஷன் இருக்கணும். ஐக்கு என்னது? I = 9. ஓகே, ஸோ இப்போது I = 9 போட்டாங்க. அப்போ N = 14. ஓகே, D 4, I again 9, A 1. சிம்பிள். அந்தந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒரு நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, செகண்ட் டைப் எப்படி இருக்கு பாருங்கள். 95491. I = 9. ஓகே, சூப்பர். N = 5.
என்னென்ன எவ்வளோ 14 இருக்குது. இந்த 14 1 + 4 = 5. புரியுதுங்களா? ஓகே, சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அகெயின் d = 4, I = 9, a = 1. வேறு வேர்டு கொடுக்க போதும். ஒருவேளை அது 2 டிஜிட் நம்பராக இருந்தால் அதை ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வந்துடுங்க, கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப்பில் சிங்கிள் டிஜிட்டால் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் டைப், இந்தியா = 37. என்னடா பெருசாக நம்பர்லாம் இருந்துச்சு, ஒவ்வொன்றும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெறும் 37 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களேன்னா அதே தான், நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கள. நம்ம பார்ப்போம். I எவ்வளோ 9. ஓகே, என்ன 14. அகெயின் d = 4 + I 9 + a 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 10, 14, 28, 37 = 37. அதான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே நம்பராக கொடுத்தால் அதை நம்ம இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க சார்? இந்தியா இஸ் கோடட் as 37. What China will be coded as? Or in a certain code, India is coded as 914491. How China will be coded or how Pakistan will be coded அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதே லாஜிக்கை சைனாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, அமெரிக்கா எதுனாலும் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் கோடிங்கில் இன்னொரு டைப் கேட்பாங்க. எப்படின்னா, ரிப்பிள்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பரிங் கொடுத்துருவாங்க. நீங்கள் உடனே செக் பண்ணுவீங்க, 6க்கு 6 கொடுத்துருக்காங்களா? இல்லை, 6 18 வருது. ஸோ இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கிடையாது. ஓகே, RIPPLக்கு இது கொடுத்துட்டாங்க, லைஃபுக்கு இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. கேட்குறது பில்லர். இந்த PILLER இந்த 2 வேர்டுக்குள்ளேயே அடங்கிடுது. சரியா? ஸோ 6க்கு 6 கொடுத்துருக்காங்க, I 1 கொடுத்துருக்காங்க, I = 1. சரியா? வேறு என்ன காமன் இருக்குது? E = 2, E = 2. ஸோ அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, க்கு 2, Lக்கு 8, Pக்கு 3, இந்த மாதிரி. ஸோ அந்த நம்பருக்கு அந்த லெட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்படி Pக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3, Iக்கு 1, Lக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8, 8, Eக்கு 2 அண்ட் Rக்கு 6. அவ்வளோதான். இங்கே நீங்கள் சீக்வன்ஸ் பார்த்துட்ருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்பர் கோடிங்கில் உங்களுக்கு சீக்வன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இல்லை அவங்களே சப்ஸ்டியூஷனுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த நம்பர் டைரெக்டாக அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். டைப் 3 சிம்பிள் கோடிங். சிம்பிள் கோடிங் என்ன? நம்ம நம்பர் கோடிங்கில் பார்த்தோம்ல, டைரக்ட் சப்ஸ்டியூஷன், அதுதான் சிம்பிள் கோடிங்லேயும். அவங்க ஒரு 2 வேர்டு கொடுத்து அதுக்கு உண்டான சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த 2 வேர்டுக்குள்ளே இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து ஒரு வேர்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன கோடிங்? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சரியா? இங்கே கேட்டு கொடுத்துருக்காங்க, ராடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேரட், இந்த எல்லா லெட்டரும் இந்த 2 வேர்டுக்குள்ளே வந்துடுது. சரியா? அப்போது சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? %, ஏக்கு @ R (?), O #, T %. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? சிம்பிள் கோடிங் சிம்பிள் தான், அவ்வளோதான். என்னென்ன வேர்டில் என்னென்ன ஆல்ஃபபெட்டுக்கு என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிளை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள், முடிஞ்சது. ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங்கில் நம்ம 3 டாபிக் பார்த்தோம். நம்ம லெட்டர் கோடிங், சிம்பிள் கோடிங், நம்பர் கோடிங். ஸோ அது இல்லாமல் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை ஒரு கோடிங் கொடுத்துடுவாங்க. ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன கோடு கேட்கலாம், இல்லை அந்த கோடு கொடுத்துட்டு இதுக்கு என்ன வேர்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? இந்தியா இஸ் வெரி க்ளீன், காசேராப்பா. ஸோ இந்த 4 வேர்டும் டைரெக்டாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கூடாது. இந்தியானா கா, இஸ்னா சேன டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கிடையாது. சரியா? நீங்கள் கம்பேர் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்குள்ள ஆர்டர் இங்கே ஜம்பிளாகி தான் வரும், டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க.
ஓகே, அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். 3 சென்டென்ஸ்லையும் காமனாக ஒரு லெட்டர் ஒரு வேர்டு வரும், இல்லை 2 வேர்டு வரும், அதே 2 கோடு அங்கேயும் வரும். ஸோ எடுங்க ஆட் மேன் அவுட், அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், இந்தியா இஸ் வெரி க்ளீன், ராம் இஸ் இன் இந்தியா, ராம் இஸ் வெரி ஸ்மார்ட். ஈஸுங்கிற ஒரு வேர்டு காமனாக வருது. அப்போது ஈஸுங்கிற வேர்டுக்கு 3 இதில் காமனாக என்ன வருது? ஃபா 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 ஃபா. சரி, வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ ஈஸை ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? ஃபா. ஓகே, வேறு என்ன? இது இப்போ இந்த ரெண்டுக்குள்ள காமன் என்ன இருக்குது? இந்தியா இஸ் வெரி க்ளீன், ராம் ஈஸ் இன் இந்தியா. இந்தியா காமனாக வருது, ஈஸ் காமனாக வருது. சரியா? 2 வேர்டு 2 காமனாக வரணும். ஃபா ஈஸ் எடுத்துட்டோம், வேறு என்ன காமனாக வருது? ரா. சரியா? அப்போ இந்தியா வில் பி ரா. சரியா? அடுத்து வேறு என்ன இருக்குது நமக்கு? வெரி க்ளீன், காசே, வெரி ஸ்மார்ட். வெரிங்கிறது இது 2த்துக்கும் நடுவில் காமனாக வருது. சரியா? அப்போ 1 and 3க்குள்ள வேறு என்ன காமனாக வருது? சே. அப்போது வெரினா சே. ஓகே, முடிஞ்சது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? க்ளீன் மட்டும்தான் இருக்குது. க்ளீன்னா என்னது? சரிங்களா? கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ராம் இஸ் இன் இந்தியா, ராம் இஸ் வெரி ஸ்மார்ட். 2த்துக்கும் காமனாக என்ன இருக்குது? ராம் இருக்குது. இது 2த்துக்கும் வேறு எதாவது காமனாக இருக்கா? ஈஸ் நம்ம எடுத்தாச்சு, ஃபான்னு எடுத்தாச்சு. ராமுக்கு 2த்துக்கும் காமன் என்ன இருக்குது? டா. ஸோ ராம்னா டா. மிச்சம் ஒவ்வொரு லெட்டர் தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? ஸ்மார்ட்னா கா வரும், இன்னுக்கு நா. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்கு உண்டான கோடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டினில் என்ன வேர்டு கொடுத்தாலும் சரி, என்ன கோடு கொடுத்தாலும் சரி, நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். Until then, it's Praveen signing off. Goodbye.